அதாவது நம்ம பிரச்சனைகள்லாம் ஆ நம்மள இப்படி பாடாப்படுத்துதேன்னு நெனச்சுட்டு ரொம்ப மனசு ஒடிஞ்சு நீங்க ஒண்ணும் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். கடவுள் நம்மளால தாங்க முடியிற கஷ்டத்த தான் குடுப்பாரு. சூரியனுடைய புத்திரி, சூரிய பகவானுடைய மகள்ங்கிறதுனால, அவள பிரபஞ்சத்தினுடைய ஒரு சக்தியாக அவரு குறிப்பிடுறார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூனாய் கண்பலா. இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ அரவிந்தர் அன்னை அருள் மையத்தோட ஸ்தாபகர் ஸ்ரீ அண்ணடிகள் அவரை பார்க்க தான் வந்திருக்கோம். சாவித்திரி தேவி ஞான ஒளி கோவில் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கோவிலை கட்டி எழுப்பியிருக்கிறாரு. சாவித்திரி தேவி அம்மன்னா யாரு? அவங்கள வணங்குறதுனால நமக்கு என்னென்ன பயன்? பல கோடி மக்கள் எல்லா முனையிலும் அதுக்கான ஒரு முக்கிய நாளுக்கு கண்டிப்பா இங்க தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கான நோக்கம்லாம் என்னன்றது நம்ம ஸ்ரீ அன்னை அடிகள் கிட்ட அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். சார், ஒரு ஆன்மீக சேவை எடுத்து மக்களுக்கு ஞானமே மெயின் சொல்லி தான் உங்க மையம் இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த சாவித்திரி தேவி அம்மாவோட அந்த ஞான ஒளி கோயில் பத்தி கொஞ்சம் நேர்கள் சொன்னா நல்லா இருக்கும். பாண்டிச்சேரியில இருக்கிற பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தெய்வீக அன்னையினுடைய சமாதி இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஒரு 40 ஆண்டுகள் தவ யோகம் பண்ணாரு. அதோட அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, சாவித்திரி யோகம்னு சொல்வோம். கார்டையான் நோன்பு இருக்கிற நம்ம இந்தியாவுல சத்தியவான் சாவித்திரி பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. சத்தியவான் உயிர் போன பிறகு சாவித்திரி யமன்கிட்டருந்து திரும்பவும் மீட்டு வந்த கதை. அந்த கதையோட தலைப்பை மட்டும், அந்த சாராம்சத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, அரவிந்தர் தன்னுடைய 40 ஆண்டு யோக தவ வாழ்க்கையினுடைய ஞான ரகசியங்களை உலகத்துக்கு சொல்றதுக்காக, அத 24,000 வரிகளா அவர் விவரித்து எழுதியிருக்கிறார். 750 பக்கத்துல. அந்த புத்தகத்துல வாழ்ற கேரக்டர் சாவித்திரிங்கிற பெயர் கொண்ட ஒரு பாத்திரம். உலகத்துல நம்ம இந்தியாவுல நிறைய கோயில்கள் இருந்தாலும், அங்கெல்லாம் மக்கள்கள் போய் வழிபட்டு நிறைய ஒரு 30, 40 ஆண்டுகள் அவங்க தன்னுடைய பிரார்த்தனைக்காக, பிரச்சனைக்காக சுத்தி சுத்தி வர்றாங்க. ஆனா சாவித்திரியை பத்தி அரவிந்தர் சொல்ற அந்த மகிமை, சூரியனுடைய புத்திரி, சூரிய பகவானுடைய மகள்ங்கிறதுனால, அவள பிரபஞ்சத்தினுடைய ஒரு சக்தியாக அவர் குறிப்பிடுறார். இந்த உலகத்துல கடவுளர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு. ஆனா சாவித்திரி பிரபஞ்ச சக்தி கொண்ட ஒரு யுனிவர்சல் டிவைன் மதர். அவங்க ஒரு ஒளிக்கடவுளா அவர் சித்தரிச்சிருப்பார். மனித குலத்துல வாழ்க்கையில இருள் நிறைந்த ஒரு அஞ்ஞானமான ஒரு பல்வேறு சிக்கல்கள் கொண்ட வாழ்க்கையா தான் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கு. விதிக்கப்பட்டது. அந்த விதி பிரகாரம் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்க்கையில பிரச்சனைன்னா ஏதோ 1, 2 இருந்த ஒரு குறிப்பிட்ட காலம் தான் பரவாயில்ல. வாழ்க்கை முழுக்க பிரச்சனையா இருக்கும். அவங்க போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை. எங்கேயோ ஒரு தீர்க்க முடியாத ஒரு விஷயம் அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கு. இப்போ விதியை மாற்றி எழுதக்கூடிய, மரணத்திடமிருந்து, யமனிடமிருந்து, கால தர்மனிடமிருந்து உயிரை மீட்டு கொண்டு வரும் சக்தி சாவித்திரிக்கு இருக்கும்போது, நம்முடைய கர்ம வினைகள் எதுவா இருந்தாலும் அதிலிருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு ஒரு சக்தி இருக்குங்கிறத உணர்ந்து, இதுக்கு பிரத்யேகமா கோயில் இருக்கான்னு பார்த்தா உலகத்துல எங்குமே இல்லைன்னு தெரிய வந்தது. அப்போ பகவான் அரவிந்தர் சொல்ற சாவித்திரி அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னு சாவித்திரி கண்காட்சியகம் நடத்தியிருக்காங்க பாண்டிச்சேரியில். அதுல இருந்து அப்சர்வேஷன் பண்ணி அந்த சக்தி ரூபம் எப்படி இருக்கும்னு வரைஞ்சி நிறைய பாண்டிச்சேரியில் முக்கியமான சாதகர்கள்ட்டெல்லாம் காமிச்சு கரெக்ஷன் பண்ணி, அது மகாபலிபுரத்தில் அந்த சிலை செய்யப்பட்டு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையிலேருந்து வர்ற வழியில் மேல்மருத்துவருக்கு அடுத்து அச்சரப்பாக்கம் அடுத்து பெரும்பேர்கண்டிகைங்கிற வில்லேஜ்,
ஆக்சுவலாக மெயின் ரோட்டில் தொழுப்பேடுன்னு பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த வலதுபுறம் பெரிய மலை இருக்கும். அந்த மலையில் ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த முருகன் கோயிலுக்கு மலை அடிவாரத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக பெரும்பேர் கண்டிகை. இந்த சாவித்திரி தேவி கோயில் வந்து உலகத்தில் எங்கேயுமே இல்லாததுனால இந்த சக்தியை கேள்விப்பட்டு நிறைய ஜோதிடர்களே பரிந்துரைக்கிறாங்க. குறிப்பாக மேல்மருத்தூர் கோயிலுக்கு வரவங்களாம் அங்கே வருவாங்க. கர்நாடகாவில் வந்து தான் நிறைய அதிகமாக வர்றாங்க. ஓகே. இங்கே வரக்கூடிய மக்களுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு மன அமைதி, ஒரு பீஸ் கிடைக்கிறது. அதுக்கு பிறகு அவங்களுடைய பிரார்த்தனையை கடிதமாக எழுதி நமக்கு சாவித்திரி கிட்ட ஒப்படைச்சிரும்போது அந்த பதில் அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது அவங்களுக்கு கிடைக்கும். தானாகவே கிடைக்கும். இல்லைன்னா இங்கேருந்து அதுக்கான முறைப்படி மந்திரங்களை அவங்களுக்கு கொரியல் அனுப்பி வைப்போம். இல்லைன்னா எவ்ரி சண்டே இங்கே நம்ம வந்திருந்து அவங்கள வரவழைச்சு அவங்களுக்கு கைட் பண்ணி ப்ராப்ளம்ங்கிறது எதனால் வந்ததுங்கிறத முதல்ல சொல்லிட்டு அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுறோம். முதல்ல பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க கோயில் போகிறது பரிகாரம் பண்ணுறதோட இருக்கும். அதில் தீராமல் நிறைய இருக்கும். நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா முதல்ல எதனால் அது ப்ராப்ளம்னு சொல்கிறோம். அப்புறம் ரெமெடி சொல்கிறோம், வழிமுறை சொல்கிறோம். அவங்களுக்கு ஒரு 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 15 நாள்லேருந்து ஒரு ஒரு 60 நாளுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு தீர்வு கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். இது போன்ற ஒரு கோயில் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த கோயில் வந்து வளர்ந்துன்னு வருது. இந்த கோயிலுடைய நிர்வாக அமைப்பு, மக்களை பக்தர்களை வழிநடத்துகிற முறைகள், அவங்க வாழ்வியலை மாற்றக்கூடிய ஒரு 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 உயர்ந்த ஒரு சிஸ்டம் வந்து இங்கே இருக்குது. இப்போ சாவித்திரி தேவி அந்த அம்மாவோட வழிபாடு மட்டும்தான் இங்கே இருக்கா சார்? வேற என்னென்ன வழிபாடு சம்பந்தமான விஷயங்கள் இங்கே இருக்கு சார்? சாவித்திரி வந்து பிரதானம். முதல்ல அத்தி மரத்தில் செய்யப்பட்ட விநாயகர். அவர் தான் முதல் தெய்வமாக இருக்கார். அவர் வந்து தண்ணிக்குள்ளே தான் இருப்பார். எப்படி காஞ்சிபுரத்தில் அத்தி வர பெருமாள் 40 வருஷத்துக்கு ஒரு முறை தண்ணியிலேருந்து எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு தண்ணிக்குள்ளே இருக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா அந்த அத்தி மரம் வந்து வெளியில இருந்தால் வெடிச்சிடும். தண்ணிக்குள்ளே தான் இருக்கணுங்கிறதுனால அந்த தண்ணிக்குள்ளே விநாயகர். அவர் வந்து இந்த தடைகளை உடைத்தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஞானம் கொடுக்கக்கூடிய தெய்வம், முதல் கடவுள். அதுக்கு அடுத்தது கால தர்மன் வந்து இங்க இருக்கார். யமன் வேற, யம தர்மன் வேற, யமனுடைய தூதர்கள் வேற. இப்போ மனிதர்கள் உயிரை எடுக்கணும்னா தூதர்கள் தான் வருவாங்க. சில நேரங்கள் யமன் வருவார். ஆனா யம தர்மன் வர்றதில்லை. யம தர்மன் தான் ஹெட். பட் சாவித்திரி ரொம்ப பலசாலி, ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல் ஒரு டிவைன் மதருங்கிறதுனால தான் புருஷன் நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம்னா வந்து சீக்கிரம் விடமாட்டான்னு சொல்லி யம தர்மனே நேரில் வந்தார். அதனால நிறைய தமிழகத்தில் நிறைய கோயில் இருந்தாலும் யம தர்மனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோயில் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம கோயிலில் 2ஆவதா இருக்கிறது யம தர்மனுடைய கோயில். அவர் உயிரை எடுக்க வேண்டிய நேரத்தில், விதிக்கப்பட்ட நேரத்தில் எடுத்து இன்னொரு பிறவியில் கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு தான் அவர். யம தர்மம் எடுத்துட்டாங்கன்னா அந்த உயிரை ஏதோ வதைக்க போகிறதாகவும், எடுக்கக்கூடாது செய்யக்கூடாது தப்பு பண்ணிட்டதாகவும் அவரை பார்த்து பயப்படுறாங்க. அவரை பார்த்து பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. அவரை வணங்கி அவர் ஆசை இருந்ததுன்னா நம்முடைய உயிர் பயம் நமக்கு போயிடும். அடுத்தது சாவித்திரி தேவிக்கு பின்னாடி இருக்கிறது காயத்ரி தேவி. காயத்ரி தேவி வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவானுடைய முதல் மகள். 2ஆவது மகள் தான் நம்ம சாவித்திரி. 3ஆவது மகள் வந்து சரஸ்வதி. இப்போ இவங்க 2ஆவதா இருக்கிற சாவித்திரி பிரதானமான ஒரு கோயில் கொண்டு இருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிறது தான் காயத்ரி தேவி. காயத்ரி தேவி, காயத்ரி மந்திரங்கிறது ரொம்ப விசேஷமானது. சூரிய மந்திரம். அந்த காயத்ரி மந்திரம் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரம் காயத்ரி மந்திரம். அந்த மந்திரத்தை கொண்டு அந்த காயத்ரி வழிபட்டு வரும்போது திருமணம் நடைபெறுவது, சகல ஐஸ்வர்யங்கள் கிடைப்பதெல்லாம் அவங்களுடைய சுற்றி வரும்பொழுது அவங்கள வணங்கி அவங்கள வந்து நல்ல சின்சியராக வழிபடும் போது அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கிறது. அதுக்கு அடுத்தாவில் கால பைரவர். கால பைரவர்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா
சிவபெருமானுடைய மகன். அவரு நீங்க கஷ்டப்படுற காலத்துல பெரும் துன்பம் ரொம்ப தடுமாறுறீங்கன்னா கொஞ்சம் குறைப்பார். அது நீங்க எல்லா சிவன் கோயிலையும் இருக்கிறவர் தான். பட் அவருடைய சகோதரர் தான் யமதர்மனும். இருந்தாலும் யமதர்மனை அவ்வளோ தூரம் எல்லா கோயிலையும் பிரதிஷ்டை பண்ண மாட்டாங்க, பயம். பட் நம்ம கோயில் அப்படி கிடையாது. அவர் வணக்கத்துக்குரிய சாவித்திரி எவ்வளவு முக்கியமோ அவ்வளோ விசேஷம் யமதர்மன். இந்த காலபைரவர் வழிபடும் போது உங்களுடைய கஷ்டம் குறையும். கொஞ்சம் மொத்தமா அவர் இல்லாம பண்ண மாட்டார். கொஞ்சம் குறைக்கிற ஒரு சக்தி, குறைஞ்சாலே போதுமே, அது பெரிய விஷயம். அதுக்கு அடுத்தது காளிங்க நர்த்தன கிருஷ்ணர். அவர் இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கான ஒரு விசேஷ தெய்வம். அவர் சனிக்கிழமையில வழிபடுறது ரொம்ப நல்லது. வெண்ணெய் சாத்தி சுண்டல், சர்க்கரை பொங்கல் இதை மாதிரியான நைவேத்தியங்களை பண்ணி சனிக்கிழமை வளர்பிறை ஏகாதசியில கும்பிடலாம். அதாவது ஆழகால விஷத்தை எடுத்தவர் இல்லையா, அவரு கிருஷ்ணரை வழிபடும் போது அது ஆக்சுவலாக குழந்தைகளுக்கான விசேஷமான தெய்வமா இங்க நம்ம அவரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இப்போ வர்ற ஜூலை 5ஆம் தேதி மகா சரஸ்வதி படிப்புக்காகவும் மகாலட்சுமி 2 தெய்வங்களும் பிரதிஷ்டை ஆக்க போகிறோம். அந்த பிரதிஷ்டை ஆன பிறகு வழிபாட்டுக்கு எல்லாரையும் நம்ம அனுமதிப்போம். அதில் என்ன விசேஷம்னா, நிறைய கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, பணம் இல்லாமல் நிறைய சங்கடப்படுறாங்க. ஆனால் இந்த தெய்வங்களை எல்லா கோயில் மாதிரி வழிபட்டு போயிட்டோம்னா சரியாயிடுங்கிறத விட கைட்லைன்ஸ் அவங்களுக்கு வேணும், வழிமுறை ஆலோசனை வேணும். அதை பொதுவாக எந்த கோயிலையும் கொடுக்க மாட்டாங்க. வருவாங்க, மூட்டை அடிப்பாங்க, இல்லைன்னா குடோனில் தங்கிட்டு 2 நாளுக்கு அப்புறம் சாமி பார்த்துட்டு லட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இது காலங்காலமாக இருக்கும். அவங்களுக்கும் அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கும் ஒரு கான்வர்சேஷன், ஒரு அறிவுரை எங்கேயும் கிடைக்காது. நம்ம கோயிலில் பிரதானமாக மந்திரங்களை கொடுத்து அவங்களுக்கு வழிமுறை செய்து அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். அதனால கோயிலுக்கு வந்தோம்னா பிரச்சனையை சொல்லி அதுக்கு தீர்வு என்னன்னு தெரிஞ்சு அதை சில காலம் கடைபிடிச்சு அதுலேருந்து வெளியே வர்ற வரைக்கும் அந்த கோயிலோட உதவியை கைவிட்டக்கூடாது. இந்த கோயில் அதுக்காக மட்டும் இல்லை, மன அமைதிக்கான கோயில். இங்கே ஒரு விசேஷம் என்னன்னா, சாவித்திரி தேவியை நீங்கள் கர்ப்ப கிரகத்தில் போய் சுற்றி வரலாம். 3 முறை சுற்றி வந்துட்டு வேண்டிட்டு போகலாம். இது பெரும்பாலும் எந்த கோயில்லையும் அலோவ் பண்ணுற பழக்கம் இல்லை. முன்னாடி மேல்மருவத்தூரில் அலோவ் பண்ணாங்க, இப்போ அது கிடையாது. நம்ம சிஸ்டம் கோயிலில் எத்தனை வருஷம் ஆனாலும் எல்லா காலத்துலையுமே இதை அலோவ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். ஏன்னா மனிதனை இறைவன் தான் படைத்தார். நாமெல்லாம் இறைவனுடைய குழந்தைகள் தான். சிலையை உருவாக்குறதுங்கிறது நாம தான் உருவாக்குறோம். அதுக்கு சக்தி கொடுத்து அந்த தெய்வத்தை நம்ம ஆராதனை பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான காடாக நம்ம எல்லாம் சேர்ந்து வணங்கும் போது அது உருவாயிடுது. அந்த தெய்வத்தை நாம தொடுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. உள்ள போய் சுற்றி தொட்டு கும்பிடுற உரிமை நமக்கு உண்டு. அந்த வகையில் இங்கே நம்ம அனுமதிக்கிறாங்க. இந்த கோயிலுடைய இன்னும் கட்டுமான பணிகள் முடிகிற பட்சத்தில் இது ஒரு அழகிய எழில்மிக்க ஒரு பிருந்தாவனமாக மனதுக்கு இதமான ஒரு கோயிலாக அது வருங்காலத்தில் அமையும். கண்டிப்பாக சார், நிச்சயம் இது அமையும் சார். சார் நான் உங்களை பற்றி நிறைய உங்களோட செஷன்ஸு, உங்களோட நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் டிவோட்டிஸ்லாம் ஞான மார்க்கம் தான் முக்கியம், அந்த சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க தான் சொல்லுவீங்க. இன்னைக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு உருவ வழிபாடுக்கான மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் எழுப்பியிருக்கீங்க. மக்களுக்கும் அவங்க ஒரு மன நிம்மதிக்காக வர மாதிரி சூப்பரான அமைப்பு ஏற்படுத்திருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது சிலை வழிபாடுங்கிறது நம்ம ஊர்ல பிரதானமான விஷயம்தான். அரவிந்தர் மதருடைய மார்க்கத்துல இல்லைன்னு சொன்னாலும் சாவித்திரி யாரும் பார்த்ததில்லை, அவங்களுக்கு உருவமே இல்லை. உலகம் எல்லாமே பொருள் வடிவமானது. இப்ப சூரியன்னா என்னன்னு தெரியும், இப்ப மலைனா எப்படி இருக்குன்னு தெரியும், மரம்னா எப்படி, ஆப்பிள்னா எப்படி, கார்னா எப்படி, எல்லாமே உருவம் தான். உருவமே இல்லாம ஒரு வழிபாடுங்கிறது அறவே அது ஏற்புடையதில்லை. இப்போ நீங்கள் பாண்டிச்சேரியில் போனீங்கன்னாலும் சமாதி இருக்கு, அரவிந்தர் மதருடைய போட்டோ பார்க்குறோம். இவர் தான் அரவிந்தர், இவர் தான் மதர், இவங்க தான் சமாதி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு 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 உருவம் இருக்கணும் எதுக்கும். அதனால இந்த உருவ வழிபாட்டுக்கு பின்னாடி என்னன்னா ஞானத்தை கொடுக்கறது, கல்வி அறிவு கொடுக்கறது, அவங்களுக்கு வேண்டிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, அவங்க எங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றது, அறியாமையை நீக்கி ஞானத்தை கொடுக்கறது தான் ஞான ஒளி கோயில்னு சொல்லிட்டு.
மக்களுக்கு அறியாமையினால் தான் பிரச்சனையே. அந்த பிரச்சனையை போக்கணும்னா நீங்க ஞானத்தை கொடுக்கணும். ஞானம்ங்கிறது உபதேசம், அருளுரைகள், சொற்பொழிவுகள், புத்தகங்கள், அவங்களுக்கான வீடியோக்கள், அதெல்லாம் அவங்க பார்க்க பார்க்க தான் எங்க தவறு பண்ணிருக்கோன்னு தெரியும். ஆனா இவ்வளவு காலமா பிரச்சனைக்கு அவங்க தீர்வுன்னு நினைச்சது எல்லாமே ஜாதகம் பார்க்கறது, பரிகாரம் பண்றது, நிறைய கோயிலுக்கு போறதுன்னு அதுல தோல்வியை கண்டுட்டாங்க. ஒருவர் விடாம நூற்றுக்கணக்கான வருடங்களா மக்கள் வெறுத்து பக்தி மேலேயே ஒரு ஒரு அவங்க சலிப்பு ஏற்பட்டு போச்சு. இப்பதான் அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு, ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. என்னன்னா தவறு எங்கன்னு சொல்றாங்க, அது ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட எங்க மிஸ்டேக்குன்னு சொல்றதுக்கு ஒரு இடம் வேணும். அது நம்ம ஞான ஒளி கோயில்ல நம்ம அதை திரும்ப திரும்ப அதை தான் சொல்றோம். ஓகே. உங்க பிரச்சனைக்கு நீங்க தான் காரணம். அது எதனால எப்படி உருவாக்குனீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. இதுல நீங்க வெளியே வரணும்னா நீங்க இதெல்லாம் பண்ணணும். இதை பண்ணாம இதுக்கு விமோச்சனம் இல்லைங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லிடுறோம், அழுத்தம் திருத்தமா. அதை வீடியோ மூலமா சொல்றோம், டிவி நிகழ்ச்சி மூலமா சொல்றோம், நோட்டீஸ் மூலமா சொல்றோம், வர்றவங்கிட்ட சொல்றோம். அவங்க அதை புதுசா அப்பதான் புரியுது அவங்களுக்கு. ஓ, நம்ம வெறுமனே கோயில் சுத்தினா எந்த யூஸும் இல்லை, இதுல வேற ஒரு ஆங்கிள் வந்து புதுசா சொல்றாங்கன்னு அவங்க இந்த கோயிலை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. இங்க வந்து பிரதானமான விஷயங்கள்லாம் என்னென்ன வழிபாடுகள்லாம் நடக்குது, வர டிவோட்டிஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் இங்க வந்து அவங்கள வந்து என்ஜாய் பண்ணலாம், இல்ல அவங்களுக்கு ஒரு நிறைவான விஷயம் என்ன சார் இருக்கு? முதல்ல இந்த கோயிலுக்கு வரீங்கன்னா எவ்வளவு செலவாகும் அப்படி கேட்பாங்க. ₹1 செலவு கிடையாது. இங்க வந்து மக்களை ஏமாத்துற, அவங்களுடைய அறியாமை பயன்படுத்துற எந்த இதுவும் கிடையாது. வந்து உட்கார வேண்டியது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்தீங்கன்னா முதல்ல ஒரு மனசுக்கு ஒரு அமைதி வேணும்னு கேளுங்க, அது கிடைக்கும். அது வந்துட்டா மற்ற எல்லாமே சரியாயிடும். ஆனா அந்த அமைதி கிடைக்கிறதுக்கு எங்கேயோ போறாங்க, அது கிடைக்கல. இங்க அது வேணும்னு கேளுங்கன்னு சொல்றோம். பௌர்ணமியில வந்து இங்க ரொம்ப விசேஷம். அந்த ஈவினிங் டைம்ல இந்த மலையை சுற்றி சிவனடியார்கள் கிரிவலம் வருவாங்க. அவங்களுக்கு அன்னதானம் உண்டு, இங்க வர்றவங்களுக்கும் உண்டு. ஒரு பஸ்ல 100 பேர் 50 பேர்னு பஸ் வச்சு வர்றவங்க முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு இங்கே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. மெயின் ரோட்லேருந்து வழி தெரியலனா கூட நம்ம போய் கூட்டிகிட்டு வருவோம். அந்த மாதிரி சர்வீஸ் நிறைய பண்ணுறோம். இங்கே கோசாலா இருக்குது. கோசாலாவில் ஒரு 31 பசுக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வைக்கோல் தீவனம்லாம் வாங்கி கொடுக்கலாம். சில நம்மளுடைய கஷ்டங்களுக்கு அருமன் தீரணும்னா அதுக்கு வழிமுறை இருக்குது. பெரும்பாலும் நம்ம கோயிலை வந்து வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமியில் ரொம்ப விசேஷம். நிறைய வெளியூர்லேருந்துலாம் வர்றாங்க. ஆனால் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோயிலில் வந்து திருப்பதி மாதிரி 24 மணி நேரம் திறந்துருக்கும். சூப்பர். அதுக்கேற்ற மாதிரி மலை அடிவாரத்துல தான் கோவிலே இருக்குது. சார், இப்போ வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நிறைவா இப்போ வரணும்னு வரவங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிறவங்களுக்கு இந்தந்த விஷயம் நீங்க கடைபிடிங்க, ஓரளவு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்றீங்க? அதாவது நம்ம பிரச்சனைகள்லாம் வந்து நம்மளை இப்படி பாடாப்படுத்துதுன்னு நினச்சிட்டு ரொம்ப மனசு ஒடிஞ்சு நீங்கள் ஒன்றும் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். கடவுள் வந்து நம்மளால் தாங்க முடிகிற கஷ்டத்தை தான் கொடுப்பார். முடியாத கஷ்டத்தை அவர் கொடுக்கறதே கிடையாது. நம்ம சில செய்த தவறுகளால் நமக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டம் உருவாயிடுச்சு. ஆனால் அதை தீர்க்கறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு நீங்கள் நம்பிக்கையோட நீங்கள் வரும்போது ஒரு சுமையோடு வருவீங்க. ஆனால் போகும்போது மனசில் ஒரு அழுத்தம் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக போவாங்க. ஒரு என்னமோ நம்ம அம்மா விட்டு வந்து போன மாதிரி அவங்களுக்கு ஒரு மனசு திரும்ப திரும்ப வரணும்னு தோணும். பிரச்சனையை கண்டு பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு ரெமெடி இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு வரலாம். ஆனால் நீங்கள் செய்த தவறுகள் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு கம்மி தான். ஆனால் ரியலைஸ் பண்ணணும், கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த தவறை வந்து மன்னிப்பு கேட்குற இடமா நம்ம கோயிலை பயன்படுத்திக்கணும். தவறை உணர்ந்துட்டாலே போதும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்குரிய செயல்கள், அதுக்குரிய வேலைகளை நம்ம பொறுப்பாக பண்ணிடுறோம். அதனால நம்முடைய குணங்களும் பழக்கங்களும் நம்முடைய வாழ்வியல் முறையும் தான் நமக்கு பிரச்சனையை உருவாக்கியிருக்கு. அது சரி பண்ணாலே எல்லாம் சரியாயிடும். அதனால ஏனோ தானோன்னு இஷ்டம் போல வாழ்ந்த இந்த பழைய வாழ்க்கை முறையெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஒரு டிசிப்ளின், இப்படி தான் வாழணும்னு ஒரு நேர்மை வேணும். அந்த நேர்மையும் ஒழுக்கமும் கடைபிடிக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ப்ராப்ளம் போகிறதோட சுகபோகமான ஒரு பூலோக சொர்க்கமே இந்த இப்போ இருக்கிற காலத்திலேயே அவங்க அதை வாழ்க்கையை பார்க்கலாம்.
அதனால வாழ்க்கை ஆனந்தத்தை, அற்புதத்தை, அன்றாட மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்காரு. அதை நம்ம வாழ்ந்து பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்பு நம்ம கோயில்ல இருக்கு. கஷ்டத்தையே பட்டு கடைசி வரைக்கும் இருந்து செத்து போறதை விட இருக்கிற மீதி காலத்தை சந்தோஷமா வாழ்றதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, உருவாகி இருக்கு. எப்போனாலும் வரலாம். வர்ற நாள் உங்களுக்கு ஒரு விசேஷ நாளா, ஒரு சிறப்பான நாளா தொடங்க போகுது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வாங்க, வந்து வரத்தை வாங்கிட்டு போங்க. வாழ்வாங்க வாழ்றதுக்கு எல்லா உதவியும் நம்ம கோயில்ல உண்டு. கவலைப்படுறதை நிறுத்திட்டு ஏகபோக பூலோக சொர்க்க வாழ்க்கையை உங்களுக்கு தருவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தைரியமா இருங்க. நமக்கு ஒரு அம்மா வீடு இருக்கு, அவங்க பார்த்துப்பாங்கன்னு வாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஒரு மகிழ்ச்சி. ஒரு ஒரு பயபக்தியில வாழ்ற மக்களுக்கு பயமே வேண்டாம், ஒரு ம். நிம்மதியான ஒரு இடம் இருக்குன்னு சொன்னதுக்கு ம். ஒரு மிகப்பெரிய நன்றி. மீண்டும் ஒரு நல்ல விட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனை காண்பாளா. நன்றி சார். நன்றி, வணக்கம்.